பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 22 அதிகாரம் 14 பார்க்கும் பொழுது, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் ஏராளம் பேர் பிரியமானவர்களே. ஆனால் அந்த அழைப்பிலே நிலைத்து நிற்கிறவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே என்பதை நம்முடைய கண்களுக்கு முன்னதாய் நாம் காண்கிறோம். காரணம் என்னவென்றால், அழைக்கப்பட்டவர்கள் வரும் பொழுது ஆண்டவர் இன்டர்வியூ வைத்து செலக்ட் பண்ணுகிறார் பிரியமானவர்களை. எந்த சூழ்நிலையானாலும் நிலைச்சு நிப்பானா என் பிள்ளை, எந்த பாடுகள் ஆனாலும் எனக்காக ஓடுவானா என்று சொல்லி அவர் ஒரு சில காரியங்களை அனுமதிக்கும் பொழுது அதை தாங்கிக் கொண்டு சகித்து கொண்டு நிலைத்திருக்கிறவர்கள் ஒரு சிலரை மாத்திரமே நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமே ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று வேத வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அவரோடு கூட எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும், அப்பொழுது அவரோடு கூட சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே. ஒரு ராஜா தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு ஏராளமான பேரை அவர் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் தங்களுடைய சொந்த வேலையின் நிமித்தம், ஒருத்தவன் சொல்றான் நான் வயலுக்கு போகணும், இன்னொருத்தவன் சொல்றான் எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது, இன்னொருத்தவன் சொல்றான் நான் பிஸ்னஸ் பண்றேன், வியாபாரம் இருக்குது, நான் போகணும். இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை சொல்லி தங்களுடைய சொந்த வேலைக்காக அவங்க கிளம்பி போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு யாருமே வரல. இதை பார்த்த உடனே ராஜா தன்னுடைய வேலைக்காரனை அழைச்சு, நீ போய் தெருக்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் இருக்கிற இயலாத மனிதர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா என்று சொல்லி அனுப்பும் பொழுது அவர்கள் போய் ராஜா சொன்ன மாதிரியே அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வந்தார்கள். கல்யாண வீடு நிரம்பினது பிரியமானவர்களே. இந்த இயலாத மனிதர்கள், கண்ணீரும் வேதனையும் தான் ஆகாரமாய் கொண்டிருக்கிற மனிதர்கள் அந்த ராஜாவின் திருமண வீட்டை, ராஜா மகனுடைய திருமண வீட்டை அவர்கள் நிரப்பினார்கள், அலங்கரித்தார்கள் பிரியமானவர்களே. அவர்கள் விருந்துக்கு ஆயத்தமானவர்களாய் இருந்தார்கள் பிரியமானவர்களே, தகுதியானவர்களாய் இருந்தார்கள் பிரியமானவர்களே. அழைப்பை, கர்த்தருடைய அழைப்பை அசட்டை பண்ணினோமே ஆனால், கர்த்தருடைய அழைப்பை துஷ்பிரயோஜனம் பண்ணினோமே ஆனால், ஆண்டவர் நம்ம நினைக்க கூடாது என்னை விட்டா ஆண்டவருக்கு வேற வழி இல்லை, என்னை விட்டா என் ஊழியக்காரருக்கு, எங்க பாஸ்டருக்கு வேற வழியே கிடையாது, பாஸ்டர் எதுனாலும் எனக்கு தான் கால் பண்ணுவாரு, என்னைய விட்டா சபையில எடுத்து செய்யறதுக்கு வேற ஆளுங்களே கிடையாது, நான் தான் பாஸ்டருக்கு வலது கை, நான் இல்லைன்னா அவருக்கு கை உடைஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி அநேகர் தங்களை தாங்களே பெருமை பாராட்டி கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அழைப்பை துஷ்பிரயோஜனப்படுத்தும் பொழுது அதே சபையில வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது, ஒரு ஓரமா உட்காந்து ஆராதனையில அட்டன் பண்ணிட்டு போவாங்க பாருங்க. அந்த ஆத்துமாவை என் தேவன் அந்த சபைக்கு எழுப்புவார், அந்த சபைக்கு தூணாய் நிறுத்துவார் பிரியமானவர்களே. கர்த்தர் அவர் சர்வ வல்லவர். அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர் எப்படிப்பட்டவர்களை வேண்டுமானாலும் அவர் உபயோகப்படுத்திக் கொள்ளுவார். அவராலே கூடாதது ஒன்றுமில்லை என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. சவுல் ராஜா தன் மீது தேவன் வைத்திருந்த திட்டத்தையும் தன் மீது வைத்த அவருடைய அழைப்பையும் சவுல் ராஜா தவறாய் பயன்படுத்த ஆரம்பித்தான். ஆண்டவர் பார்த்தார், இவனை ராஜா வாக்குனது எனக்கு மிகுந்த மனஸ்தாபமாய் இருக்குதுன்னு சொல்லி அவனை தூக்கி எறிந்தார் பிரியமானவர்களே. ஆடுகளின் பின்பாக போன ஒரு சின்ன பையனாகிய தாவீதை கர்த்தர் எழுப்பினதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனபடினால நம்முடைய அழைப்பை நாம் அசட்டை பண்ணாம, துஷ்பிரயோஜனம் பண்ணாம கர்த்தருக்காக நாம் எழும்புவோம், அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ளுவோம், அழைப்பின்படி செயல்படுவோம், ஒன்று சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென்.